அதாவது இவங்க பணம் கொடுத்து ஜெயிச்சது முதல் தொகுதி எதுன்னா திருமங்கலம் தொகுதி. ஆமாம். அதில் அறிமுகப்படுத்தப்பட்டு தான் இந்த பணப்பேயின்ற அந்த பணம்ன்ற பேய் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது அந்த திருமங்கலம் தேர்தலில் தான். அதுக்கு வழிகாட்டி இவங்க தான் முதல்ல. ஆமாம், அப்போ அழகிரி இருந்தார் மதுரையில். அப்போ தான் வந்து வழிகாட்டியே இவங்க தான். அந்த பணத்தை கொடுத்து மக்களை வந்து கெடுத்து குட்டிச்சவரை பண்ண ஆரம்பித்தது இவங்க தான். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து இவர் வந்து எப்படி நினைக்கிறாருன்னா, அதாவது இவங்களுடைய டாக்டிக்ஸ் பாருங்கள் நல்லா. அதாவது தேர்தலில் நாங்கள் ஜெயிப்போன்னு இவங்க கன்ஃபார்மாக சொல்கிறது எப்படின்னா, அதாவது இப்போ மக்கள் மென்டாலிட்டியில் என்ன ஆகும், போன தடவை சொன்னார் நாங்கள் தான் எம்பிக்கு நாங்கள் தான் ஜெயிப்போம், 40 தொகுதி நாங்கள் வெல்வோம் அப்படின்னு. ஸ்டாலின் தான் வர்றாரு, முதல்ல விடியல் தர போகிறாருன்னாரு. இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சே மக்களோட மைண்ட் செட்டை போய் இவங்க மாற்றிடுறாங்க. இப்போ வந்து நாங்கள் தான் வருவோம்னு சொன்னால் மக்கள் என்ன பண்ணோம், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்றது தான் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு போடாதவன் கூட அவனுக்கு போடுவான். புரியுதுங்களா? அந்த கான்செப்டில் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை அது நடக்காது. இந்த தடவை அது நடக்கவே நடக்காது. ஏன்னா வந்து போன தடவை எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியாக நின்றுது. ஆனால் அந்த தேர்தல் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 44% ஓட்டு வந்து இந்த கூட்டணிக்கு இப்போ வலுவாக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா போன தடவை சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே மொத்த கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு சதவீதம் வந்து 36% தான். ஆனால் ஏடிஎம்கே கூட்டணி வாங்கின சதவீதம் 33%. ஸோ 3% ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஏடிஎம்கே ஆட்சியை இழந்தது. புரியுதுங்களா? இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்கிறதுனால இந்த 44% பிஜேபி கூட்டணியில் 4% போய்ட்டுன்னே வச்சுக்கோங்க. 40% ஓட்டு அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொன்று, இப்போ திமுக கூட்டணியில் பல மக்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கோயம்பேடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வியாபாரி பூரா கத்துறான், ஆட்டோக்காரன் பூரா கத்துறான், ஏன்டா அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றி எங்கள் வயிற்றில் அடிச்சிட்டாங்கன்ட்டு. இன்றைக்கி வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, இது ஏற்றிட்டாங்க, எலக்ட்ரிக் பில்லேருந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. இதனால் வந்து பல மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்கு. யார் கேட்டால் இந்த பஸ்ஸன்னு இப்போ பெண்களே புலம்புற அளவுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இதில் ஒரு 25% 30% மாறுறதுக்கு சான்ஸ் உண்டு. புரியுதுங்களா? ஆமாம். இப்போ இந்த 33%ல் இதுவே 3% மாறிடும். ஸோ இன்னொரு விஜய் வேற, இவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற ஆளுங்களை அதில் வந்து அந்த தேவைக்கா ஓட்டுனால ஒரு 3% இவங்களுக்கு பிரியும்.